அனைவருக்கும் வணக்கம். பசியில்லா மயிலாடுதுறை மாவட்டம். நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சமூக சேவர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பாக டெல்டா மாவட்டம் முழுவதும் சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களுக்கு நம்ம தேடி வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோம். நம்ம தினந்தோறும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உணவு வழங்க வந்திருக்கிறோம். மக்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள் தான், வறுமையில் உள்ளவங்க தான் இவங்கெல்லாம். என்ன வறுமையில் சாப்பாடு அன்னன்னைக்கு சாப்பாடு வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற சூழ்நிலை இருக்கவங்க அவங்கலாம். இவங்களுக்கு வந்து யாருமே இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் தினந்தோறும் எங்களால் முடிஞ்ச உதவி அன்னதானம் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் நம்ம சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து மன திருப்தியாக இருக்கா? டெய்லி சாப்பிட்றீங்களா? சரி சரி சரி, எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு நல்லா இருக்குல்ல? சரி சரி சரி, நாங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்க நாங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம். நீங்கள் மனசில் உள்ளதை அவங்க சொல்லுங்கள், இதான் சொல்லுங்கள். சரி, பிடிச்ச சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றது, டெய்லி சாப்பாடு கொடுங்க, எந்த குறையும் கிடையாது. உதவி செய்வீங்க, உதவி செய்வீங்க. நீங்களாம் சாப்பாடுலாம் நல்லா இருக்காயா? நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு சாப்பாடு தெரிஞ்சு சாப்பிட்றீங்களா? சரி, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா? என்ன மாதிரி வழிகளை நீங்க போறீங்க? வீட்டில் தான் இருக்கீங்க. அன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு? அதுவும் போனாதான் சாப்பாடு, இல்லைன்னா போகல சுத்தமா போகுது. இந்த சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்றோம். நீங்க சொல்லுங்க, அது மாதிரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பாக நாங்க எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தீபாவளி இதெல்லாம் பொங்கல் எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு எல்லா நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தொடர்ந்து செய்வோம். அது நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். நான் யாரும் இல்லை, நாங்க இருக்கிறோம். நாங்க இருக்கிற வரையும், எங்க உயிர் இருக்கிற வரையும் இந்த மக்களுக்கு நாங்க எப்போதும் உண்மையா இருப்போம். காசு பணம் பெருசு இல்லை எங்களுக்கு, மனுஷன் தான் பெருசுன்னா நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு காசு பேரோ புகழ் தேவையில்லை. உங்களை மாதிரி நல்ல மனுஷர்களை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் நம்மள மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் செய்யறோம். சரி சரி சரி, நம்ம சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. தினந்தோறும் சாப்பிடுறோம், கொண்டு உங்களுக்கு வருது இல்லை தினந்தோறும்? சரி சரி சரி, சொல்லுங்க. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு தான் வரோம். பணக்காரங்க கூட இந்த இடத்துல செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றி. சரிம்மா, உங்களுக்கு நாங்க வணக்கம்மா. எல்லாம் குறையெல்லாம் செய்யறாங்க, அது மாதிரி நீங்களும் உதவி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லது. சரி சரி, அவங்களுக்கு செய்வோம். நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வருஷம் நாங்க எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த வருஷமும் நம்ம செய்வோம். கவலைப்படாதீங்க, யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்யறோம். சரிம்மா, நன்றி, வணக்கம்மா. சரி, போய் சாப்பிடுங்க போய்.